ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோழிகளுக்கு சாப்பாடு போட்டு அது சாப்பிட்டு மரத்து மேலே ஏறிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன சாப்பாடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நேற்று வந்து போயிட்டு அந்த கம்பு மக்காசோளம், வேஸ்ட்டான கம்பு மக்காசோளம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் கம்மியான ரேட்டுக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஒரு மாவாக கன்வெர்ட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி கலந்து போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா கோழிங்க விரும்பி சாப்பிடுது. இந்தமாரி கிளைமேட்டுக்கு மழை வந்தால் கோழிங்களுக்கு ஒரு நோய் சளி பிடிக்கும். அந்த சளியெலாம் வந்து இதுமாரி நம்ம எனர்ஜியான ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கும். நம்ம கோழிங்க நாட்டு கோழினாலே ஒரே மாதிரியான ஃபுட்டு கொடுத்தா அது அவ்வளோவா விரும்பி சாப்பிடாது. இதேமாரி வாரத்துக்கு ஒரு 4-5 நாளாவது நீங்கள் இதுமாரி போடும்போது கோழிங்க ஒரு எனர்ஜியாக நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விடியற்காலை ஒரு 5 மணி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழிங்க எல்லாமே மரத்து மேலே இருந்த கோழிங்க எல்லாமே ஒரே சவுண்டு, செம சவுண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எதனாலன்னு தெரியல. அது வந்து நம்ம கேட்டதுக்கு நாய் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ விலங்கு அப்படி வந்திருக்கோம், அதனால தான் கோழி கத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அவ்வளோன்னு தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சவுண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ